நான் அரெஸ்ட் பண்றேன் மிஸ்டர். எதுக்கு அவரை அரெஸ்ட் பண்றீங்க? ஆஃபீஸர், நீங்க எதுக்கு அரெஸ்ட் பண்ணக்கூடாது? அந்த அங்கிள் என்னோட சூப்பர் ஹீரோ. வேணாம் அரெஸ்ட் பண்ணாதீங்க அவரை. அவரை வேணாம். அரெஸ்ட் பண்ணாதீங்க நீங்க. உங்க பைக்கு ஒரு கார் மேல விழுந்திருக்கு. கார் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. இங்க அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் இவரை. வா கிளம்பு. கேவலமா இருக்கு. இதோட விலை ரொம்ப அதிகமா இருக்கு. இப்படியே போச்சுன்னா என்ன பண்றது? ரொம்ப அப்பா? கஷ்டம். இல்ல முடியாது. போலீஸ் எல்லாம் முடியாதுன்னு நான் உங்ககிட்ட எப்பயோ சொல்லிட்டேன்ல. நீங்க சம்பாதிச்சதை நீங்களே தின்னுக்கோங்க, போங்கடா. ப்ளீஸ். எனக்கு அந்த சயின்டிஸ்ட் ரொம்ப நாளா தெரியும். அன்னைக்கு இப்போ என் பைக்கை ஓட்டுறதை பார்த்தேன் நான். இருக்க வேண்டிய இடத்த விட்டுட்டு ஹாலிவுட்டுக்கு போறானா? இதையே நான் எல்லாருக்கும் சொல்றீங்கப்பா. யூஸ் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட். இதை விட்டுட்டு அவன் எங்க போய் செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு நீயே பார்த்தல. இதெல்லாம் ரொம்ப தப்பு. புரிஞ்சுதா உனக்கு? ஒரு நிமிஷம். வா. என்ன இது? ஃபியூச்சரிஸ்டிக் வர்ச்சுவல் மொபைல். இது சம்மரோட கண்டுபிடிப்பு. அப்போ இது எதுக்கு மார்க்கெட் கொண்டு வரல? நோ பர்சனல்பா. ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு நிறைய டைம் எடுக்கும்பா. ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறேன். அவர் என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு, அதனால அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட். சுத்த பைத்தியக்காரத்தனம். நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கு நமக்கு. இதெல்லாம் வேலையே ஆகுதுப்பா. ஏன் இப்படி பண்ண முடியாது? அவன் ஒரு ஜீனியஸ் தானே. அவன் ஒர்க் பண்ண மாட்டான், ரெஸ்டாரண்ட்ஸில் உட்கார மாட்டான், அதுக்கப்புறம்